ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளதான் இன்றைக்கி நம்மளோட லாட்டஸ் கார்டனில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் காமிச்ச ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கும் ஹைப்பும் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மயூரியோட ஃப்ளவர் தான் இது. ஆக்சுவலி வந்து இது நான் கை வைக்கவே இல்லை. இது தனியாகவே அழகாக மலர்ந்துருக்கு. சூப்பரான ஒரு அழகான கலரும் இருக்குது. அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி இது ஃப்ளாட்டிங் லீஃப் கூட ஒரு பட்டு தான். அதனால தான் ஃப்ளவர் குட்டியாக இருக்குது. இன்னும் பாருங்கள், இதில் நிறைய பட்டு இருக்குது. இங்கெல்லாம் புதுசாக பட்டு வந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் இதோட டியூபர்ஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக டியூபர் வரும்போது கொடுக்குறேன். அதே மாதிரி இதெல்லாம் சேர்த்தி புதுசாக ஒரு பிரச்சனையும் நம்ம செடிங்களுக்கு வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கம்பளி பூச்சி இது நம்ம செடியில் வரும் இந்த சீசனில். ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் பார்த்து கவனமாக, உங்களோட லீஃப் ஏதோ ஓட்டையாக இந்த மாதிரி பாதி சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னா அந்த புழு எங்கேயாவது ஒளிஞ்சிட்ருக்கு பாருங்கள், எப்படி ஒளிஞ்சிட்ருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒளிஞ்சிட்ருக்குன்னா அது 1 2 இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து அதை போட்டுக்கலாம். பட் ஆனால் இல்லை நிறையா இருக்குன்னா மருந்து அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு உங்கள் பிளான்ட்டை நீங்கள் பார்த்துக்கணும். இல்லைனா நம்ம பிளான்ட் ஃபுல்லாகவே சாப்பிட்ரும். பட்டு எல்லாமே ஃபுல்லாலுமே இது கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்ரும். அதே மாதிரி நம்ம கிவி அப்படிங்கிற வெரைட்டிலேயும் ஒரு ஃப்ளவர் இருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலி இந்த பிளான்ட் ஸ்லீப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இதில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. இது இதோட லாஸ்ட் ஃப்ளவர் தான் போல். லாஸ்ட்டாக வர ஃப்ளவர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா லீஃபு அதோட பட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் சின்னதாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிளான்ட் அப்படியே ஸ்லீப் ஆகும். ஸ்லீப் ஆகிடுச்சுன்னா டார்மன்சி போகிறத தான் நம்ம ஸ்லீப்புன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டியூபர்ஸ் அதில் ஃபார்ம் ஆகும். கிவியோட குட்டி ஃப்ளவர் குட்டியாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதே மாதிரி இஸ்லாமொரடாலே இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா 2 ஃப்ளவர் இருக்குது. பட்டர்ஃப்ளை சுற்றிட்டே தான் இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவர். ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவருக்கும் செகண்ட் டே ஃப்ளவருக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள். எல்லா வாட்டர் லில்லிஸ்லையுமே இப்படி தான் இருக்கும். எல்லா வாட்டர் லில்லிஸ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவர் கொஞ்சம் கலர் ஜாஸ்தி இருக்கும். அப்போது அதோட வேரியேஷன் நம்மளுக்கு தெரியும். செகண்ட் டே ஃப்ளவர் பாருங்கள், இன்னும் கலர் கொஞ்சம் லைட் ஆகும். சென்டர் போர்ஷன் பாருங்கள் கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி வரும். இது ஆக்சுவலி மெயில் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவரை ஃபீமேல் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. செகண்ட் டே ஃப்ளவரை மெயில் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அதோட சென்டரும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரே டைமில் நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் மலரும்போது கூட சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும் கலரில். சில நேரம் நல்ல கலராக வரும், சில நேரம் கொஞ்சம் கலர் கம்மியாக வரும். ஆக்சுவலி இது நேச்சர். அதனால எப்போவுமே நம்மளுக்கு நம்ம ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே மாதிரியே நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் அப்படி தான் கேட்குறாங்க. லாட்டஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது அப்படி இல்லையே மேம், இது வேறு மாதிரி இருக்கே. என்னோடய ஷார்ட்ஸை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு சில பேர் கேட்பாங்க, நீங்கள் அப்போ போட்ட வீடியோ இப்படி இருந்தது, இப்போ போட்டிருக்கிற ஃபோட்டோ இப்படி இருக்குது, இல்லை இப்போ போட்டிருக்கிற ஷார்ட்ஸில் இப்படி இருக்கேன்ட்டு. அதுதான் காரணம். இயற்கை எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரியாதவங்களுக்காக தான் நான் இது இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா சில பேர் அது புரிஞ்சிக்காமல் அவங்க கேள்வியாக கேட்குறாங்க. அதை நம்ம ஆன்சர் பண்ணாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இல்லை. ஸோ அதுக்காக தான் வீடியோலேயே புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறேன். இயற்கைங்கிறது எப்போவுமே மாறிக்கிட்டே தானே இருக்கும். இப்போ இந்த லீஃபோட ஷேப் இருக்குமா, அடுத்த லீஃபுக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது பாருங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற லீஃப் ஒரே மாதிரியாக இருக்குது, ரெண்டுமே வித்தியாசமாக இருக்குல்ல. அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் வித்தியாசமாக தானே வரும். நம்ம மனுஷன் அப்படின்னு சொன்னாலும் எல்லா மனுஷனுமே ஒரே மாதிரியாக இருக்குது. ஒரு ஆளுங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்கிற மாதிரி எல்லாமே இயற்கையில் நேச்சர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும். இது ஜெராக்ஸ் மிஷினில் வர ஜெராக்ஸ் மாதிரி அப்படியே பக்காவாக எல்லாம் வராது. நம்மளே அதை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டவுட்டெல்லாம் வராது. பிளான்ஸ் ரொம்ப நேசிக்கிறவங்க, ரொம்ப அதை என்ஜாய் பண்ணுறவங்க அதை நல்லா உன்னிப்பாக கவனிப்பாங்க. அவங்க இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லியோ அவங்க மித்தவங்க சொல்லி புரிய வைக்கிறதோ இல்லை புரியறதோ இருக்காது. அவங்களே அதை உணர்வாங்க, புரிஞ்சுக்குவாங்க.
ஏன்னா நம்ம செடி நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு பல நேரம் ஃபீல் ஆகும். அது வந்து அந்த ஒரு காற்றோட தாளத்தில் ஆடும்போது கொஞ்சுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் ரொம்ப இதெல்லாம் நேசிக்கிறதுனால அவங்களோட அந்த டிஃப்ரெண்ட்டான அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே நான் வந்து ரொம்ப புரிஞ்சுக்குவேன், ரொம்ப என்ஜாய் பண்ணவும் செய்வேன். பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த பூவே பாருங்கள், இது வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். பாருங்கள், ஒரு பெயராக நிற்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள், அவ்வளோ அழகாக. 2 பேருக்கும் 2 விதமான ஒரு அழகு. ஸோ அதனால் யாரும் அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க. இயற்கை வந்து வித்தியாசமாக தான் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். உங்களுக்கு சில நேரம் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் விரியும் போது நல்ல கலர் இருக்கலாம், இல்லை கம்மியாக கலர் இருக்கலாம். அது போக போக அதிகமாகலாம், குறையலாம். கிளைமேட்டு, அதோட அந்த சாயிலு, தண்ணி எல்லாம் பொறுத்து அது மாறிக்கும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். நம்மளோட ஸ்னோஃப்ளேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் தான் இது. குட்டி குட்டியாக அழகாக நிறைய ஃப்ளவர்ஸ் வந்திருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஃப்ளவர் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஸ்னோஃப்ளேக்கோட அந்த ஒரு ஷேப் இருக்கும். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குல்ல அந்த ஃப்ளவர். எனக்கு இந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். நிறைய இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து இந்த ஃப்ளாட்டிங் பிளான்ட் வந்து நிறையா வளர்ந்துருச்சு. இதெல்லாம் எடுத்து விடணும். இந்த பிளான்ட்டை வளர விடாமல் பண்ணிகிட்ருக்கு. க்ளீன் பண்ணி விட்டால் இன்னும் ரொம்ப அழகாக அது வளரும். ஆக்சுவலி இது வந்து டைம் இல்லாதனால நான் க்ளீன் பண்ணவே இல்லை. யாருமே வந்து உங்களோட லோட்டஸ் பிளான்ட்லும் இந்த அளவுக்கு வந்து ஃப்ளாட்டிங் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுறணும். வளரும்போது அப்பப்போ எடுத்து விட்டுறணும், க்ளீன் பண்ணி விடுங்க. லோட்டஸ் பிளான்ட்டில் நிறைய இந்த மாதிரி ஃப்ளாட்டிங் பிளான்ட்ஸை வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட அந்த ஒரு ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இந்த ஃப்ளாட்டிங் பிளான்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி ஆகும்போது நம்மளோட லோட்டஸுக்கு தேவையான ஃபர்டிலைசரோ சன்லைட்டோ கிடைக்கல அப்படிங்கும்போது அது வந்து ஸ்லீப் ஆகி போயிடும், நம்மளுக்கு க்ரோத் இருக்காது, அது ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்காது. ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க. இதை நான் எப்போவுமே வீடியோஸில் சொல்கிறது தான். ஆனாலும் நிறைய பேர் வந்து எனக்கு ஃப்ளவர் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃப்ளாட்டிங் பிளான்ட்ஸ் இப்படி ஃபுல்லாலுமே பிளான்ட்டை வந்து அப்படியே அடைச்சிக்கிட்டு அது வளர்கிறதுக்கு இடமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் இனிமேல் அதெல்லாம் புரிஞ்சிக்கலான்னு நினைக்கிறேன். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க என்னடா இது ரிப்பீட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு இன்னுமே வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் நான் இது இப்போ வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். இதை பார்க்கும்போது எனக்கு அது மனசில் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு உங்கள் பிளான்ட்டுக்கு நல்ல சன்லைட்டும் நல்ல ஃபர்டிலைசரும் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளது வந்து பிங்க் ஸ்ப்ளாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான வெரைட்டி தான். இது வந்து ஒரு ஸ்பெஷலான கலராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃப்ளவர். இது டைரக்ட் பாட்டிங்கில் தான் நான் பிளானிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலவே ஃப்ளவர் வந்து நல்ல பெரிய சைஸில் வரும், கொஞ்சம் பெட்டல்ஸும் ஜாஸ்தி இருக்கும். இதில் ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி தான் பிங்க் ஸ்ப்ளாஷ். இது மாதிரி நம்மளோட தவிக்கன் அப்படிங்கிற ஒரு மல்டிபெட்டல் வாட்டர் லில்லி தான் இது. இதோட செகண்ட் டே ஃப்ளவர் தான் இது. பாருங்கள், இதோட கலர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதுவுமே டைரக்ட் பாட்டிங்கில் தான் இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இருந்தது. இதுலேயும் பாருங்கள், இப்போ இந்த வாட்டர் கேபேஜ் வந்து நிறைய ஏறிடுச்சு பாருங்கள். இதனாலவே இந்த வாட்டர் லில்லி பிளான்ட்டோட க்ரோத் வந்து குறையும். இது வந்து இதை பாதிக்கும். இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எந்த பிளான்ட்லேயுமே சரி வாட்டர் லில்லிஸ்லேயா இருந்தாலும் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி சில பேர் வந்து லாட்டஸ் வச்சுருக்கிற பாட்டில் வந்து வாட்டர் லில்லிஸையும் ஒட்டுக்காக வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா நான் சிலதில் அப்படி வச்சுருப்பேன். ஏன்னா நான் அந்த வாட்டர் லில்லியை எடுத்து அது வேறு கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருப்பேன். ஸோ அதனால வந்து அந்த பிளான்ட்ஸை வந்து அதை எடுக்கிறதுனால தான் அப்படி வச்சுருப்பேன். பெர்மனெண்ட்டாக நம்ம அப்படி வச்சுட்டிங்கன்னா வாட்டர் லில்லி சீக்கிரமாக வளர்ந்துடும், லாட்டஸ் வந்து வளராது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேலக்ஸி அப்படிங்கிற பிளான்ட்டு தான் இது. கேலக்ஸியில் சூப்பராக அழகாக ஒரு பட்டு வந்திருக்கு. இது இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான். பாருங்கள், இன்னும் பட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வரும்போது நம்மளுக்கு சின்னதாக தான் வரும். ஆனால் இது வந்து நல்ல பெரிய சைஸில் மல்டிபெட்டல் வெரைட்டி தான். அது நல்ல பெரிய சைஸில் பெரிய ஃப்ளவராக வரும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பட்டு வரும்போது வந்து நிறைய வந்து இதோட சைஸும் கலர்லாம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நான் முன்னே சொன்ன மாதிரி தான் பிளான்ட் மெச்சூர் ஆகும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் அழகான ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஒயிட் நங்வாங், இதுவுமே வந்து இப்போ பாட்டிங் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு வந்து வந்திருக்கிற ஃப்ளவர் தான் இது. இங்கேயும் பாருங்கள் பட்டி இருக்குது. நிறைய வந்து இதில் ஃப்ளவர்ஸ் வரும். இன்னும் உள்ளேருந்து நிறைய பட்டு வந்துட்டுருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். இது ஆக்சுவலி நான் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், குட்டியாக இருக்குது. அதனால ஃப்ளவரு ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் வந்து அப்படி தான் வரும். இன்னும் அது போக போக இதோட சைஸ் பெருசாகும். ஆனால் பாட்டு சின்னதுங்கிறனால ரொம்ப பெரிய சைஸ் வராது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலி இதோட சுற்றி இந்த லீஃப் வந்து ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் இந்த பிளான்ட்டுக்கு. இந்த நங்வாங் பிளான்ட்டோட ஒரு ஸ்பெஷல் தான் இது. சுற்றிலுமே இந்த மாதிரி லீஃப் இருக்கும். மலர்ந்து நிற்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஒரு குட்டி வீடியோ தான், நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக்கும் ஹைப்பும் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய் பாய்.